யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரணகாய வித்மகே திஷ்டாய தேவி தன்னோ நரசிம்ம பிரசோயாக. நம்ம 27 நட்சத்திரத்தோட புது பலனை பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வ செழிப்பும் தடைகள் நீங்கவும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறவும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எந்த விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட வீடியோ இரவு 12 மணி அளவுல ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இதுவும் வந்துடும். இது அநேகமா 14-15ஆம் தேதி போல இந்த வீடியோ வரும் எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த சப்போர்ட் நேரா கொடுக்குறது அதே போல இங்க யூடியூப்லயே ஒரு கமெண்டா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை செஞ்சு பெல் ஐக்கான் நிறைய பேர் கிளிக் பண்ணாம இருக்கீங்க. பெல் ஐக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோக்கு நீங்க எவ்வளவு லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த லெவலுக்கு ஒவ்வொரு பதிவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதெல்லாம் ஏன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னா இதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை செஞ்சு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரும். அந்த கனவுகளுக்கான பலன் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு இந்த நட்சத்திர பலன் முடிஞ்சவொடனே அடுத்த அந்த வீடியோ கண்டிப்பா கனவுகளுக்கான பலன் ஒண்ணு வரும். அடிக்கடி ஒரு நாள் கனவுகளுக்கான பலன் வரும். அடுத்த ஆடி மாச விரதத்துக்கான பலனும் ஒண்ணுன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொன்னா இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். ஒரு ஆடி மாசத்துக்கு முன்னாடி ஆடி மாசம் விரதத்தை பத்தி வரும். அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ உத்திராட நட்சத்திரத்தை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். உத்திராட இது என்ன கீழே பாக்குறேன்னு நினைக்காதீங்க, தூங்கல. கீழே இந்த நட்சத்திரத்துக்கான சில குறிப்புகள் எடுத்து வச்சுன்னா அதனால அதை பார்த்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சிறப்பு பலன்களை பெற சூரிய பகவான், விநாயகர் மற்றும் தங்கள் ராசிக்கு அதிபர்களான சூரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும். இந்த வழிபாடுகள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி மன அமைதியையும் தொழில் முன்னேற்றமும் தரும். முக்கியமான பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. உத்திராட நட்சத்திரத்துல தனு ராசியும் வரும், மகர ராசியும் வரும், 2 ராசியுமே வரும். இந்த நட்சத்திரத்துக்கான பொதுவான பலன்களை இப்ப நம்ம படிக்கிறோம். 2 பேருமே இந்த வழிபாடு செய்யலாம், 2 ராசி நேயர்களுமே. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானை அனுதினமும் வழிபடுவது மிகவும் விசேஷமானது. அதே போல் சங்கடஹார சதுர்த்தி அன்று அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது, விரதம் இருந்து வழிபடுவது அவங்களுக்கு இன்னும் ஒரு பலத்தை மேங்கூட்டும். அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தி அவருக்கு அவங்க பேர்ல உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான செல்வ செழிப்பும் கிடைக்கும், ஞானம் பெருகும். படிக்கிற பசங்களா இருந்தா அவங்களுக்கு கல்வி எல்லா விஷயத்திலயும் முன்னேற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகருக்கு வெத்தலை மாலை சாத்தி அந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். ஒண்ணு. 2வது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவன் மற்றும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது மன அமைதியை தரும். வாரத்துல அதாவது திங்கட்கிழமையில உங்க வீட்டு பக்கத்திலேயே சிவா விஷ்ணு கோயில் 2 இருக்கிற மாதிரி ஒரே கோயில் இருந்ததுன்னா அந்த கோயில போய் வழிபட்டு வரலாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும். அப்படி இல்ல தனித்தனியா இருக்குன்னா காலையில பெருமாள் கோயிலும் சாயங்காலம் சிவன் கோயிலும், இல்ல காலையில சிவன் கோயிலும் சாயங்காலம் பெருமாள் கோயிலும், இந்த மாதிரி நீங்க வழிபட்டு வரலாம். நீங்க அந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய விஷயத்துல கோவம் வரும். அந்த கோவம் கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு மன அமைதியை தரும், தெளிவான பாதையை காட்டும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அதே போல சூரிய பகவானோட வழிபாடு. நீங்க காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரமும் சூர்யாயே நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த டேவை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில உங்க பேர்லயே சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் விசேஷம். நவகிரகத்துல இருக்க சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்.
அதே போல வந்து பிரம்ம முகூர்த்தத்துல உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மாதம் தோறும் வரும் உத்திராட நட்சத்திரம், அதாவது உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விட்டு இறைவனை வழிபடுவது நற்பலனை தரும். இது டெய்லியே செஞ்சா சூப்பர். ஆனா உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமி உங்க விளக்கேத்திட்டு உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு உங்க இஷ்ட தெய்வம் எதுமோ அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஜபிச்சுட்டு, அதாவது ஜபம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வமும் பெருகும். உங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் நீங்கும். பல நன்மைகள் வந்து சேரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள், வேலைக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு தானியங்கள் இல்ல ஆடை இல்ல உணவு ஏதாவது ஒண்ணுத்த நீங்க தானமா கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற பாவ கர்மம், நம்ம வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சு தெரியாம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். சோ அதனுடைய அந்த பாவ கர்மா கழியறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருது, இல்ல ஏதாவது தானியங்கள் வாங்கி தருது, இல்ல அவங்களுக்கு உணவு வாங்கி தருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் உங்களுக்கு நம்ம பண்ணிட்டு வர நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாம நிறைய பாவ கர்மா இருக்கும். அந்த பாவ கர்மா கழிச்சு புண்ணிய கர்மா வரும். சோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையில பக்கபலமா இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.